மயூரன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாங்க உங்களோட கதைக்கு ஒன்று உள்ளது. அப்படி வாங்க, பின்னுக்கு வாங்க, மேசை பின்னால் வாங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. சரி, இப்படி சும்மா இருக்கிறீங்களோ? சரி, உங்களை சில கிஃப்ட்டுகளோடு நாங்கள் வந்து நிற்கிறோம். சரியா இரவு 12 மணிக்கு வெளியில் வெடியெல்லாம் கொளுத்து நாங்கள் கேட்டதோ சத்தம் உள்ளது. ரைட். மிக்கி நீங்கள் வாங்க உள்ளுக்கு வைக்கப்படாமல். மிக்கி வா, வெளியில் வந்து நிற்கிது. இவ்வளோ வேறு உள்ளுக்கு விட என்ன கூப்பிடையில் ரெண்டு பக்கத்தில் நிற்காது. கையை கொடுத்து சம்பிரதாயபூர்வமா சரி கேட்க வேணுங்க, கேட்க வேணுங்க. உங்களை மிக்கி யாருன்னு விடுங்க மிக்கி. ரைட். என்ன சீல வேணும் உங்களுக்கு தான் தார நீட்டி வணிக்குது அவர். கொடுத்து விட போகிறீங்களா? இப்போ நாங்கள் கொண்டு வந்து உங்கள்கிட்ட தான் தர கொண்டு வந்தோம். நாங்கள் உடைச்சி பாருங்க கேட்க எடுங்க வழி. ரைட். நீங்கள் காட்டுங்களம்மா திருப்பி. ஹாப்பி பர்த்டே மயூ. நல்லா இருக்கா கேக்? டிசைன் நல்லா இருக்கு என்ன? சரி பையங்க அப்படி. மயூரன் எத்தனை பிறந்த நாள்? 32 ஆச்சு. சரி, இன்னும் சில கிஃப்ட்டுகள் இருக்குது எங்களுக்கு. இந்த கேக் யார் தந்து விட்டுன்னு சொல்லிங்களா எங்களுக்கு? இதே வைக்கவே இங்கே இன்னும் ஒரு கேக் ஒன்று இருக்குது ரெடியாவா? ஹாப்பி பர்த்டே. இது தெரியும். ஓகே, மச்சான் கொண்டு வந்தது. இது மச்சான் கொண்டு வந்தது. ரைட். அது நல்லா தான் இருக்கா? சரி, அது மச்சான் கொண்டு வந்தது. இது யார் கொண்டு வந்தது? நீ மாமா. நான் கொண்டு வந்தேன். சரி, இது யார் என்னோட தந்து விட்டது? யாரா இருக்கும்? சும்மா யோசிக்கிறவன் நடிக்காம சொல்லுடா. மது அத்தையோ? மனுஷி அவங்களோட வைஃபோ? லவாதரே லவாதரே இல்லை. சரி, இன்னும் சில கிஃப்ட்கள் இருக்குது. அதெல்லாம் பார்ப்போம். என்ன அப்படியா? டென்ஷன் ஆக்காதீங்க. மிக்கி தான் உங்களோட கையால் விடுங்க. இல்லாது ராசியான கை. மிக்கி யாருன்னு பேருந்து பார்க்கலாம். இப்போ கிஃப்டே வேண்டி பாருங்க. அதுதான் எடுங்க வழி, எடுங்க வழி. எங்களுக்கு தெரியும். பெரிய பாசலாக தான் இருக்கு. யார் கொடுத்தோன்னு தெரியல. இந்த கிஃப்டை தந்தால் சொல்லி விட்டது. சரிங்க, பாருங்க பாருங்க. அப்புறம் சொல்கிறேன் விஜய். எடுங்கள ஒவ்வொன்றா எடுத்து பாருங்க. பிரித்து வழிதாக காட்டணும். ஆம்கட் டிஷர்ட், ஆம்கட் டிஷர்ட் ஒன்று நல்ல வடிவானது. நல்லா இருக்கே, கருப்பு கலர் காச்சட்டை. இதுலேயே தெரியுது ஒரு ஆள் தான். டிஷர்ட் முன்பக்கத்தையும் பார்க்கணும். படியா உங்களுக்கு முன்பதில் ஒரு பேர் எழுதி கிடக்கு. என்ன பேர் சொல்லுவாங்க பார்த்து? இல்லையே, அங்கே பிராண்டுன்ற பேர் எழுதி கிடக்கு குளரில். சரி, உடுப்பும் வந்திருக்குது, கேக்கும் வந்திருக்குது. யாராக இருக்கும்? மதுவாக இருக்குமே. உங்களோட வைஃப் என்ன சொன்னீங்க? அவா இல்லை,
அவா இல்லை இல்லை அப்படி சொல்லக்கூடாது. உங்களோட சிநேதம் கவலைப்பட போகுது தந்தால் அது நிறைய இருக்குது ஆனால் எனக்கு தெரியாது தந்தவே கவலைப்படுவேன் நம்ம இந்த உண்மையாக வேணுன்னு சொன்னால் வைஃப் ஹண்ட்ரட் டக்குன்னு சொல்லலாம் வேணும் சொன்னால் கேக்கு எழுதணும்னு சொன்னால் மேனேஜ் தான் முதல் செய்வான்னு சொல்லி அவா இல்லை. ஆனால் எங்களை சொல்லிவிட்டு தான் அப்படி தான் நீங்கள் கொண்டே கொடுத்த உடனே வைஃபிൻ്റെ பேரை தான் சொல்லுவார். ஆனால் எங்களை ஞாபகப்படுத்தி போட்டு வாங்கன்னு சொல்லி விட்டது. நீங்கள் மறந்து போனீங்களா? ஒரு பொம்பளை பிள்ளை தான் தந்தது. ஆனால் நான் மிக்க அது உங்களுக்கு தான். உங்களை பச்சை கலர் பிடிக்குமே? மஞ்சளை பிடிக்கும். சரி எடுத்து பாருங்க. பச்சை கலரில் இருக்கு. தராட்டி எட்டி தானே எடுங்க வெளியில் எடுங்க ஒவ்வொன்றா எடுங்க வெளியில் எடுத்து காட்டினா தானே தெரியும். நீங்கள் பார்த்தா சரியா? நாங்கள் ஓகே அந்த பாக்ஸ் என்ன உடைச்சி பார்க்கணும். அப்படி பேக் எஞ்சால் வையுங்கோ. ரைட் அதை உடையுங்கோ பார்ப்போம். என்ன இருக்கும்? காதல் சின்னங்களா? உங்களுக்கு இதை பார்த்தா ஞாபகம் பெறுமான்னு சொன்னது தானே. யார் அது? என்னது? மணிக்கூடு. ஆ சரி, இந்த மணிக்கூடு உங்களுக்கு என்னத்தை ஞாபகப்படுத்துது? நேரத்தை ஞாபகப்படுத்துது. சரி, நீங்கள் டைமுக்கு போகணும் பெறணுன்றதை கடந்து இந்த மணிக்கூடு கையில் கிடந்தால் தன்னை ஞாபகம் பெறுமான்னு சரி மற்ற கிட்ட வணுங்கோவன் எடுத்து காட்டு. யாருன்னு யோசிங்க ஒரு சரி ஒவ்வொன்று ஒவ்வொரு தர குறிக்குது. சரி இப்போ இதில் இப்போ அந்த உடுப்பு யாரை குறிக்குது? சரி கேக் யாரை குறிக்குது? பை உடுப்பு அதே ஒவ்வொரு தர குறிக்குதுன்னு சொன்னீங்க. அதே ஆள்ல மணிக்கூடு அதே ஆள்ல அப்போ ஒன்று ஒவ்வொரு தர குறிக்குதுன்னு சொன்னீங்க. ஒவ்வொன்று பார்த்தா தண்ணி. இது யாழ்ப்பாணத்தில் இல்லை, வெளி மாவட்டத்தில் இருந்தா? மிக்கி கிட்ட வாங்க மயிரனை கிட்ட பக்கப்படுறியா? ஆம்பளை பிள்ளை தான். சரி சரி அது நிக்கட்ட நீங்கள் இங்கே கிஃப்டை பிரியுங்க. கிஃப்டை பிரிக்க ஒரு ஞாபகம் வந்துட்டு தான் கட்டி பிடிச்சிருக்காரு. பார்ப்போமா? வரத்தானே வேணும் என்ன கொஞ்சம் வேகமாக பிரிக்கலாம். அவ்வளவுக்கு இறுக்கமான பற்று பிரித்தெடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பிரிக்கலாம் எடுங்க. என்னது அந்த பக்கம் இருக்கலாம், வெளியில் எடுங்க. போடுங்க ஆசைக்கா. ரைட் பார்த்து எடுத்துருக்கான். இந்த ஃப்ரேம் தான் எனக்கு வடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிச்சு எடுத்துருக்குது. ஆனால் வைஃப் இல்லை. என்னது கீட்டேக்கா? முருகன் கீட்டேக்கு வந்துருக்குது. சைக்கிளில் உழவுறது என்னத்தில்? காரோ மோட்டர் சைக்கிளோ என்ன வச்சுருக்கிறீங்க? கார். காரு குழுவுறதுக்கு நல்ல கீட்டேக்கு அதில் என்ன இருக்கு? பெல்ட். இதெல்லாம் மனுஷன் எடுத்து கொடுக்குற அளவுக்கு இல்லையே. இல்லையே பச்சை பச்சையாக வருது தானே?
உங்களுக்கு இந்த கிஃப்ட்டை தந்தால் சொல்லி விட்டது உங்களை தனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணுமா? சரியா, ஒன்றும் கவலைப்பட வேணாமா? நீங்கள் தனக்கு மிக முக்கியமான ஆளாம். ஆனால் உங்களோட வைஃப் இல்லை. என்னடா gift gift-ஆ வருது? எக்ஸ் ஏதாவது இருக்கா? Double two இருக்கு. இப்போ வேறு வைஃபை விட வேறு, சரி வைஃபை விட வேறு யாராவது இப்போ கண்டக்டில் இருக்கணுமா? அப்படி எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப், பொம்பளை பிள்ளை, கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி எல்லாம் ஒரு தரம் இல்லை. மாதிரி தான் இருக்கிறேன். மஜ்ஜால் மேலே விடுங்க, உங்களுக்கு மஜ்ஜால் மேலே ஒரு தரம் தர மாட்டேன். ஆ வேணுங்க வேணுங்க. இந்த பேக்குகள் பச்சை பச்சையாக வந்திருக்கല്ലോ, தண்டை பேரை சொல்லாட்டில் பச்சை வச்சா கேட்டுட்டு வரட்டாமா. கொஞ்சம் பார்த்துதான் பார்க்க கவனமா பாமலை பற்றி தந்துடணும். அப்படித்தான் ஓமா ஹலோ என்ன ஓமா நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. சரி, அப்போ இது வந்து மண்ணின் நிறம் தெரியாத ஆளாரோ அனுப்பி வைக்கணும். என்ன யாரா இருக்கும்? தொடர்பில் இருந்தால் இல்லை தொடர்பில் இருக்கிற யாரோ ஒரு ஆள் இங்கே நிறம் தெரியாத ஒரு ஆள் அனுப்பியிருக்கும். தெரியாத ஒரு ஆள் தான் இந்த மகன் அனுப்பியிருக்கோம். என்ன பிரச்சனை சொன்னால் இவ்வளோ கிஃப்டையும் பார்த்தாச்சு. அந்த தங்களோட பேரை சொல்லாட்டில் கவலைப்படுவாங்க தானே. நீங்கள் நாங்களாக சொன்னால் அது வேறு. ஆனால் நீங்களே அந்த பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் பார்த்தியா, மறக்காமல் இருக்கிறாங்களே என்ன அப்படின்னு. பொம்பளை பிள்ளை 30 வயசுக்கு உட்பட்ட பொம்பளை பிள்ளை. உங்களோட வைஃபை தவிர இல்லை அவள் கோவிக்க மாட்டான். அது நீங்கள் கோவிப்பீங்களே வேறு யாரையும் பேர் சொன்னா? ஒரு அவள் கோவிக்க மாட்டான். நீங்கள் சொல்லலாம் தேவையானது அதை விட எது எது எனக்கு சரி இதுதான் என்ற மாதிரி அப்படியே எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு அப்படின்னா வைஃப் தான். சண்டில் கலர் மாறிட்டுதே, அது மாற்றம் என்னண்டா தெரியாம இருக்கணும். அதுக்காக மாற்றிக்கிடாங்க. அப்படி ஏரியாக்கு ஏற்ற கலர் இல்லை தானே. அப்போ ஏரியாக்காண்டி எதிராக இப்படியும் போடும் அந்த மாற்றம். நல்ல விளக்கம் கொடுக்குறீங்க. என்ன பிரச்சனை? உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன சொன்னீங்க? இதில் ஏதாவது பிடிச்ச கலரில் கிடக்கா? அப்போவே இந்த வைஃப் தந்தா பிடிச்சதே மனுஷன். இது நீங்கள் பார்த்தீங்களா, இதில் நிற்கிற எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் உருட்டுறீங்கன்னு சொல்கிறாங்க. உருட்டல் தான் ஒத்துக்கொள்றீங்களே. சரி, இப்போ சொல்லுங்கள் யாருன்னு சொல்லுங்க. அவள் குறைக்க மாட்டா சொல்லுங்கள் யாருன்னு. உண்மையாகவே அவள் குறைக்க மாட்டா சொல்லுங்கள். நீங்கள் அது என்ன சரியில்லை, இந்த கிஃப்ட்டை தந்தால் கவலைப்படுவாங்க. அம்மாவும் வைஃபையும் தவிர இவ்வளவு கிஃப்ட்டும் தர்ற அளவுக்கு அதுவும் பிடிச்ச மாதிரி இல்லை. பிடிச்ச மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி தந்தது என்னன்னு சொன்னா சும்மாவே வளமையாவே இப்படி நடக்கிறதானே. இதே மாதிரியே அதே மாதிரியே வந்து எதிர்பார்த்து நீங்கள் இப்படிலாம் சர்ப்ரைஸ் வருமாண்டு இப்படியான எதிர்பார்க்கல. இப்படி இவ்வளோ கிஃப்ட்கள் வருமாண்டு எதிர்பார்க்கல. இப்படி வருமாண்டு எதிர்பார்க்கல. அவ்வளோ வந்துட்டு தானே. எப்படி இந்த கிஃப்டை தந்தாலும் என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள்? ஆளை கூப்பிட்டு விடுங்கண்டா. இது ஆள் இல்லை, இங்கே ஆள் இல்லை. வீடியோ கால்ல பார்த்தோண்டே இருக்கு. ஆள் வந்து வீடியோ கால்ல பார்த்தோண்டே இருக்கு. எந்த போல்ல வீடியோ கால்ல பார்த்தோண்டே இருக்கு. அவ்வளோதான். சொன்னா தெரியும். வீடியோ கால்ல வெளி மாவட்டம் அவ்வளோத்துக்கு இல்லையா? உள்ளுக்குள்ளே பவுனியா இல்லையா? மடியா கேளுங்க. வெளி மாவட்டத்துக்கே இல்லை, உள்ளுக்குள்ள உள்ளூருக்கு மயூரன் வெளி மாவட்டத்துக்கே இல்லை, உள்ளூருக்கு
மயூரன் வெளி மாவட்டத்துக்கு இல்லை உள்ளூருக்கு கண்ணாடி தான் ஆ டவுட் ஆறா இருக்கும் அப்போ அது மணி கூட வந்தது அதுக்கு ஆறா இருக்கும் டவுட் படுற ஆளை சொல்லுங்க என் பேரை கேட்போம் டவுட் பண்ற ஆளு இந்த பேர் சொன்னா தானே தெரியும். கேட்டு இருக்கணும். ஐ மிஸ் யூன்னு சொல்லி சொன்னாங்க இன்னொன்று ஐ லவ் யூன்னு சொல்லி சொன்னாங்க எங்க இல்ல யார் இல்லை அந்த நீ தேர்ற ஆள் இல்ல. என்ன பேர் திசந்தன் மச்சானோ இது பொம்பளை பிள்ளைன்றது இது பார்த்தீங்களா மச்சான பொம்பளை ஆக்கி விட்டியல் இல்லை சரி அவருங்க இப்படி இப்படிலாம் கிஃப்ட்லாம் தான் இருக்கும் ஐ லவ் யூன்னுலாம் மச்சான் சொல்லி விட்டோம் இந்த ரெண்டு இல்லை இல்லை இதெல்லாம் தந்தது ஒரு ஆள் தான் தந்தது ஒரு ஆள் தான் ஒரு ஆள் தான் தந்தது சொல்றோம். இது ஒரு ஆள்கிட்ட கிஃப்ட் ஆயிருக்கு, இது ஒரு ஆள்கிட்ட கிஃப்ட் ஆயிருக்கு, இதுவும் இதோட சேர் மாதிரி. ரைட் ஓகே அது கிஃப்ட்டும் அந்த இதுவும் வந்தது தந்ததும் கூட வைஃப் உடுப்பும் அந்த கீட்டைக்கும் தந்ததும் கூட வைஃப். நீங்கள் முருகன் மாதிரியாம் தமிழ் கடவுளா இருக்கட்டும். இரண்டு தமிழ் கடவுள் முருகன் ரைட் ஓகே அதுதான் உண்மை. சரி இது மற்ற சண்டையிலும் கண்ணாடி தந்ததார் இது மச்சானா இருக்கும். மச்சான் இல்லை பொம்பளை பிள்ளைகள் தான். இந்த கண்ணாடி என்னண்டா ஓ இந்த கண்ணாடி சொல்லுங்க வா மச்சானுக்கு இந்த சொல்கிறேன். கண்ணாடி கொண்டு அவன் விரும்பி என்னடா வாங்கினவன் கடைசி எனக்கு பிடிக்கும் தெரிஞ்சு என்னடா வாங்கி இந்த வீடியோவில் மரியாதை எடுத்துக்கிட்டே ஒரு கண்ணாடிக்க மச்சானு அதால அவன் அந்த கண்ணாடி இதுவும் மச்சானா இருக்கும். மச்சானா இருக்கும். அதுக்கு முதல் மனுஷி இந்த மணிக்கூடார் மணிக்கூடு வடி யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முதல் 2023 2022 அந்த டைம் எப்படி அமைதியாக நிற்கிறேன் பார்த்து யாருண்டு கேட்போண்டு எனக்கு தெரியும் மச்சான் மஜ்ஜாலோ என்ன பேர் மஜ்ஜாலுக்கு யாரு இதில் நிற்கிற இவாவா கேசியா இல்லை இல்லை பெல்ட் உடு போடாம அந்த பெல்ட் உடு போடாம அந்த வைஃப் தான் தந்தவா. நீங்கள் இதைத்தான் சரியா சொல்லி இல்லையா இந்த மணிக்கூடும் கீட்டைக்கும் மணிக்கூடும் சண்டிலும் கண்ணாடியும் ஒரு ஆள் தான் தந்தது ஒரு பொம்பளை பிள்ளை தந்தது வெளி மாவட்டம் வவுனியா கங்கால வீடியோ காலில் காத்துருக்கணும். நீங்கள் பேரை சொல்லாட்டில் அந்த கிஃப்டை திருப்பி வேணுங்க ஒன்னேன்னு சொன்னாங்க. அவ்வளோ தூரத்துக்கு ஞாபகம் இல்லையாண்டா அப்படி அந்த அவ்வளோ சின்ன ஒரு உரை தானே இவ்வளோ கிஃப்டை தந்த விடைகளில் சீ 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 அவள் இப்போ சிங்கிளாக இருக்கிறான். பேரை சொல்லுங்க என்ன பேர் அயந்தாத்தையோ அயந்தாத்த எங்க வவுனியா கங்காலே இருக்கிறா பக்கத்து வீடல அயந்தாத்த உனக்கு அவா இல்லை நீங்களே இல்லை இல்லை வாழ்த்து சொல்ல நீங்கள் அனுப்பி நானும் தான் வாழ்த்து சொல்ல இல்லை மாமன் அதான் இல்லை அத்தை இல்லை அவனியா கங்காலன்னு சொல்லி 2022 2023 கெஸ் பண்ணிப்பார் மறக்க முடியாத உறவு அந்த டைமில் உங்களுக்கு வீடியோ காலில் பார்த்துருக்கேன். பொம்பளை பிள்ளைன்னா சொன்னதை தவிர அவங்கள யாரும் ஏதாவது வேறு உங்களுக்கு உறவாக இருக்கலாம். ஆக வைஃப் சந்தேகப்படுற அளவுக்கான உறவு மட்டும் தந்துருப்பாங்கன்னு யோசிக்க தேவையில்லை பயப்பட தேவையில்லை மாதிரி பயப்படாம சொல்லலாம் பேரையா அவாவே பார்த்தோம் இருக்கான் இந்த அண்ணி கூட பார்த்தோம் யாரா அத்தை நேரிலேயே வந்து சர்ப்ரைஸ் எல்லாம் செய்யாது நேரிலேயே வந்துடும் அடியண்டாலும் சரி அன்பு பேரசண்டாலும் சரி நேரம் தானே என்ன பவனியாவில் இருந்து வந்து மாமாவும் ஓகே மாமாவும் இல்லை காணி இருக்குது அதை கூடாங்க மது தங்கா தங்காவா யார் தங்காண்டா மச்சான்ட வைஃப் மஜாண்ட வைஃப்
தங்கா யாரை நீங்கள் சொல்கிறீங்க டிசந்தൻ്റെ வைஃபை சொல்கிறீங்க இல்லை இல்லை அவங்க வேறு இல்லை தாரன்னு சொன்னா பிறகு நான் வந்து நிப்பான் இருக்கு சர்ப்ரைஸ் மச்சான் கொடுக்க சர்ப்ரைஸ் தங்காம இதை அவருக்கு கொடுத்து கிட்டத்தட்ட அது மச்சானே இல்லையா இதுக்குள்ள அது தந்தது மச்சான் இல்லை இந்த சண்டில் கண்ணாடி மணிக்கூட எல்லாம் தந்தது ஒரு பொம்பளை பிள்ளை எல்லாமே தந்தது பொம்பளை பிள்ளைகள் தானா உடுப்பு பெல்ட் எல்லாம் தந்தது வைஃப் மற்றது சண்டிலும் கண்ணாடி மணிக்கூடம் தந்தது இன்னொரு பொம்பளை பிள்ளை தம்பி இங்கே ஒரு தரம் இல்லைன்னு சொல்லுங்க இங்கே ஒரு தரம் இல்லை தான் இல்லையா தங்காவும் மச்சானும் தான் தங்காவும் மச்சானுமோ மிக்கிய கேளுங்க தங்காவும் மச்சானுமே அது தான் கொடுத்தது கையால் சொல்லலாம் தலையால் சொல்லலாம் தலையால ஆட்டலாம் இல்லையா மாமா சரி மயூரன் சொல்லிவிட்டவங்க உங்களை எப்போவுமே சந்தோஷமாக இருக்கட்டும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கலாம் உங்களை தங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா சரியா இது பெருசெல்லாம் சின்ன விஷயமாம் ஆனால் நீங்கள் அன்பு தான் முக்கியமாம் அந்த அன்பை மறக்க வேண்டாமா 1000 பேர் வரலாமா உங்களோட மனைவி உட்பட 1000 பேர் வரலாமா தான் தானே இப்போ மூலம் முதலாகுது யார் அது அம்மா இல்லை அம்மா போய் இப்படி எல்லாம் வேண்டுவாங்க எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்க அம்மா இப்படி எல்லாம் வேண்டுவாங்க அம்மாட்டு சொன்ன உடனே ஒரு வார்த்தை வந்து பாருங்க உருட்டுறான் நல்லா அம்மா போய் வேண்டுவாங்க அப்படி கிட்டுவோட அம்மா பார்த்து வேண்டுவாங்க இல்லை அம்மா இல்லை ஆதரவு இல்லாம அம்மா சரி நீங்கள் சொல்கிற சரி வைஃபுக்கு மேலே அம்மா தான்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா ஆனால் அவங்க தங்களை நினைக்கிறாங்களே அம்மா கொடுக்கல இல்ல அம்மாவை கேட்டுதான் குழம்பு ஆனால் இப்போ அம்மா கொடுக்கல இப்போ பேரை சொன்ன அப்புறம் கவலைப்பட போகிறீங்களா ஐயோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் நான் யோசிக்க போகிறீங்க அம்மா ஏன்னா அவங்களுக்கு கவலை என்னதுன்னா தன்னை பேர் கூட சொல்கிறாரோ பார்ப்போம் தான் அவங்க கேட்டோம் அம்மா கொடுக்கல ஏன்னா 3 வருஷம் ஆச்சு 2023 to 2022 அந்த டைம் இப்போ அதுக்கப்புறம் இப்போ 3 வருஷம் ஆச்சு அதால் மறந்திருப்பியல் என்றதை தான் அவங்க கேஸ் இப்போ நீங்கள் பேரை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷம் ஏதாவது வேண்டி கொடுத்தீங்க சொல்லுங்க அதுதான் சொல்லுங்க ஒன்று ஏதாவது வேண்டி கொடுத்தீங்க தெரியும் சொல்லு பயப்படா பேரை சொல்லு அவங்களுக்கு சரியில்லை கவலைப்படாது அம்மா ஒன்றும் நான் கிஃப்டை தந்து விட்டவங்கள இல்லை இப்ப இருந்தாலும் மாமா இவ்வளவு இருந்தவர்கள் அடே அது அந்த 3 இருந்தது வேறு ஒரு ஆள் பொம்பளை பிள்ளை தெரியும் வீடியோவில் வேந்து வைக்கிறேன்னு சொல்லி சரி ஓகே மயூரன் நீங்கள் சொல்லுங்கள் வேற இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள் யார் இவ்வளவு தானண்டா யார் ஓ மச்சான் ஓ தங்க ஓ அத்தை ஓ அம்மா எல்லாரும் ഞാൻ நிற்கணும் நான் சொன்ன வவுனியாக அங்கால இது போகணும் இல்லை அவள் இருக்கிற இடம் இதான் வீடியோ லேட் ஆகுது எனக்கு வீடியோ கொள்ள காய்ச்சல் தவிர வேற ஒரு தரம் அவ்வளோத்துக்கு அளவு இல்லை 2023 இப்போ இல்லை பாரு 2022 2023 வாடியா யோசிங்க நீங்கள் திருப்பி எங்கள் இறுதி சந்தர்ப்பம் என்னென்னா நான் இனி பேரை சொல்லுவேன் அவ்வளோதான் ஸோ அதனால் உங்களுக்கு இறுதி சந்தர்ப்பம் வேணும் சரியாக கவலைப்பட போகிறாங்க ஆசையாக தந்து விட்டது அண்ணன் இப்போ 3 வருஷம் ஆச்சு எப்படி மறந்துருப்பான் சில நேரம் ஞாபகம் வச்சிருப்பான் ஒருக்கா சொல்லி விடுங்கோ நாங்கள் மறக்க இல்லையா உங்களை பிறந்தநாள் வாழ்த்துக்கலாம்னு சொல்லிவிட சொன்னது யார் அங்காடி ஓ தூசி எங்கே இருக்கிறவா மட்டக்களப்பில் தூசியா வெளி மாவட்டம் இல்லைங்க சரி இதைத்தான் நாங்கள் கேட்கணும்னு நினச்சி நாங்கள் கேட்டுட்டோம் தூசி பேர் யார் வேறு ஒரு துசி இல்லை துசி யார் உங்களுக்கு அதுக்கு துசி யாருன்னு கேட்ட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கோம் துசி யார் என்ன எதையோ மிண்டு விளக்கி போட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிற மாதிரி கிடாக்கு கேர்ள் ஃப்ரெண்டா மது கோவிக்க மாட்டேன் வைஃப் நீங்கள் கோவிப்பீங்களா மது இல்லை நான் கோவிக்க மாட்டேன் யார் துசி யார் உங்களுக்கு சீரியஸா வேற ஒன்றுமே இல்லை சரி உங்களுக்கு துசி ஃப்ரெண்டாக இருக்கலாம் நான் தந்தது துசி இல்லை இப்போ மட்டக்களப்பு வரையும் போயிட்டியல் வெளி மாவட்டம் வேண்டாம் இல்லைன்னு முதல் சொல்லிவிட்டு இப்போ மட்டக்களப்பு போயிட்டியல்
சுற்றி வாங்க அப்படி சொல்லணும் கொழும்பு பெற்றா கொட்டுவ நிறைய பேர் இருப்பினா ஆனா ஞாபகங்கள் இல்லாதவர்களுக்கு என்ன செய்யும்? 2022 2023 2018 இருந்து இதுக்கான ஆரோக்கியம் ஞாபகம் 2018 யார் உங்களுக்கு உங்களோட வைஃப் எப்போ வந்தவா தம்பி வைஃப் எப்போ வந்தவா 2000 உங்களோட கல்யாணம் எப்போ நடந்தது ஐயோ எல்லாம் கேட்டு சங்கடப்படுத்துறீங்க உங்களோட கல்யாண டேட்டை சொல்லுங்க அப்போ அப்பா அப்பா கூட்டிக்கொண்டு வரேக்க அப்பா அப்பாண்டு கூட கேட்கல மூன்று வருஷம் 2023 2023 5 ரைட் அப்போ அதுக்கு முதல் அதாவது உங்களோட வைஃப் வாரத்துக்கு முதல் சொல்லுங்க அதை பார்க்கலையா அதை பார்த்து சொல்லுங்க பிறகு அதுக்கு அதை பார்த்து சொன்னா உடனே சொல்லுங்க பாக்கீங்க இல்லை அதை பார்த்து சொன்னா இவ்வளவு gift இதுக்குள்ளதான் வெளி மாவட்டம் துசி உண்டு துசி அது என்னன்னு சொன்னபடியா வெளி மாவட்டம் அப்படி இருக்குமோ ஆனா சந்தேகம் இல்லை சந்தேகம் சொல்லிட்டேன் எவ்வளோ சொல்லிட்டீங்க இது வைஃப் ஓ இது மச்சான் ஓகே இது தங்க சரி. இது மச்சான் கேக்கு ஓகே அப்போ இந்த கேட்க இந்த கேக்கும் ஆறு மயு வைஃப் அப்போ துசி தந்தேன்னு சொன்னீங்க அது என்ன கிட்டு அதுதான் இதுல ஒரு டவுட் இல்லையா அது அங்காண்டு சொல்றீங்க அப்புறம் துசின்னு சொன்னா ஆனா இது தங்காவதான் இருக்கு என்னண்டு தங்காவதான் இருக்கு இது தங்காவோ தங்காஞ்சால பெருமையாக பார்த்து சட்டை குளர் எழுத்து விட்றா எந்த வேற சொல்லிட்டானண்டு அப்போ உண்மையிலே தங்காதான் இல்லை தராமே தண்டை வேற சொல்லியாச்சு அப்படியா? ஆ சரி தங்கா தங்கதான் தங்கா தானே ஆ மிக்கிட்ட கேளுங்க தங்காவா தந்தவாண்டு இல்லை அந்த மிக்கிய மூந்து பார்க்க கூடாது சரி அப்போ நான் கேக்கை கட் பண்ணுவோமா ஆ சரி நீங்கள் கரெக்டாக பேர் சொல்லல இல்லை சரி நீங்க சொல்லுங்க சரி நாங்கள் பேர் சொல்லுவோம் உங்களுக்கு கேக்கெல்லாம் நீங்கள் கட் பண்ண வேணும் அதுக்கு முதல் பக்கியா கடை கொஞ்சம் வெளியே அது அத்ததார அதேமா அது கேக் கட் பண்ணுறதுக்கு திங்ஸு கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னால் அடிக்கிறதுக்கு அது கேக்கு கட் பண்றது கத்தி சரி அந்த ஸ்டிக்கே விடுங்க வழியில் கட் பண்ணி எடுக்கிற பேரே சொல்கிறீங்களே கொஞ்சம் வெளியில் போயிட்டு வருவோம்மா ஆ உங்களுக்கு இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்குது வழியில் இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்குது என்ன இருக்குது சும்மா கெஸ் பண்ணுவா என்ன தந்தா கடை வழியில நிக்கணுமா இதே வழி இந்த சண்டியில் போட்டு வரீங்களா இப்போ வழியில் முத்தியா பேர் அப்போ என்ன செய்ய போகிறீங்க தலைக்க வைக்க போகிறீங்க நீங்களே வச்சோண்டு கிடக்கு. சரி அது மேலே வைங்க மேலே வைங்க ஆ இந்த மிக்கின்ற வண்டியெல்லாம் தொட்டு சரி இப்போ நான் வெளியில் உங்களை கூப்பிடுவேன் வேற சொல்லி நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னு சொன்னால் அந்த கிஃப்ட்டை தந்தால் வெளியில நிற்கிது பார்ப்பீங்க சரியா இந்த கிஃப்ட்டை தந்தால் வெளியில நிற்கிது நான் வெளியில் போய் நின்று ஆளை முத்தத்தை கூப்பிட்டு விட்டுட்டு உங்களை கூப்பிடுன்னு வாங்க சரியா அது வரைக்கும் பெற வேண்டாம் ரைட் மயூரன் மயூரன் மயிரனை வழியால வேற சொல்லுங்க மயிரனை மட்டும் வேற சொல்லுங்க இல்லை மயூரன் வாங்கோ மயிரனை மட்டும் வேற சொல்லுங்க மயிரனை மட்டும் வழியால வேற சொல்லுங்க மயூரன் மட்டும் வாராரில் மிச்சம் எல்லாரும் பெரிய மயிரன் மட்டும் மாற எல்லாம் மிச்சம் எல்லாரும் பெரியனமா ஓமா ஹலோ கண்ணை மூடி கூட்டி கொண்டு வர விடுங்க விடுங்க ஆளை விடுங்க சரி ஓகே 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 பார்க்கட்டும் வேற டோச் அடிக்காங்க அவங்க இருந்து பைக் பைக் இல்லாம போயிது ரோலியா பைக்காவா என்னது
பைக் கண்டு இது தெரியுதா? gift ஆ? எல்லாருக்கும் ஆ? இதுவும் கிஃப்ட் தான். இப்படி டெக்கரேட் எல்லாம் பண்ணி வந்து நிற்கிது என்னதுக்கு ஆ இது இங்கே வாங்க எப்படி பார்த்தோம் நிக்கிறீங்க? இந்த பைக்கு வந்திருக்குது இந்த பைக் தான் வந்திருக்கு. இது யார் தந்தது? அது என்னன்னு சொல்லுங்களேன். கேட்போம். எதிர்பார்த்து நீங்கள் எப்படியெல்லாம் கிஃப்ட் கிடைக்குமாண்டு பார்க்க இல்லை எதிர்பார்க்க இல்லையே சரி இங்கே ஆனா அப்படியே பைக்கை வாடியா சுற்றி பார்த்து நாங்கள் வாங்க ஆஹா விடுவாங்க மாதிரி மோட்டர் சைக்கிள் ஏன் தள்ளி நிற்கிறீங்க உங்களுக்கு தானே அது ஆ மிக்கி பக்கத்தில் வாங்க அப்படி மிக்கிக்கு டிஸ்டர்ப் மிக்கி யோசிச்சோ நிற்கிறாரா என்ன டக்குன்னு ஷாக் ஆகிட்டீங்க இப்படி ஆ எதிர்பார்த்தது ஆ அப்போ என்னது பைக் கண்டவர் இருந்து பார்க்கணும். ஆ பைக் ஏறி இருந்து பார்க்கறது அதெல்லாம் வேறு இருந்து பார்க்கலாம் உடைஞ்சிட்டான் படிய யார்கிட்ட தந்தன்னு தெரியாது, யோசிக்கணும். கருத அளவுக்கு ஒரு பய ஆனால் ஒரு ஆள்லாம் இருக்கு ஓகே என்றால் ஆனால் இப்படி சர்ப்ரைஸாக பர்த்டேக்கு வரும் என்று எதிர்பார்க்க இல்லை அது இப்போ மாதம் கிடாக்கு ஆ அதுக்கு முன்னமே வந்து சந்தோஷமாக இருக்கு அதாவது வந்து நீங்கள் இங்கே இருந்து தினமும் சைக்கிள் ஓடிக்கொண்டு போய் வாரீங்களாம் அது ஒரு பக்கம் கவலை. இன்னொன்று சில வேலைகள் தூரம்ன்றதால சைக்கிளில் போய் அந்த கண்ட்ராக்டர் எடுக்கலான்றதால மிஸ் ஆகும். அப்போ நீங்கள் அதில் சொல்லி கவலைப்பட்டுருக்குறீங்க. அதனால் இந்த கிஃப்ட்டை பிறந்த நாளோட கொடுப்போம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. யார் அது? வைஃப் தானே என்ன மது தானே என்ன ஆ மதத்தையே கூப்பிடுவேன் மதத்தையே கூப்பிடுங்க அவரது மதத்தை வாங்க மற்ற சர்ப்ரைஸ் வீடியோக்களை பார்க்க அவங்க அலைகள் என்னடா அவங்க அழுகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே இப்போ உங்களுக்கு அது அந்த ஃபீல் வருது? அழுகிறது இல்லை, ஆனந்த ஆனந்த கண்ணீர் சந்தோஷமாக இருக்கு, மன நிறைஞ்சிருக்கு. இந்த பிறந்த நாள் எப்படி இருக்கு? வைஃபுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? என்ன சொல்றது? சரி, இன்னும் நிறைய இருக்குது விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல. நீங்கள் லைசன்ஸ் எடுத்துட்டீங்களே? லைசன்ஸே தேவையில்லை. ஏ இங்கே போலீஸுக்கு காட்டையில் வந்து லைசன்ஸ் போலீஸுக்கு இதுதான் லைசன்ஸ் காட்டையில் அது. ரைட். இப்போ ஹெல்மெட் இல்லாமல் ஓடையில அது என்ன? அதனால நான் உங்களுக்கு ஒரு ஹெல்மெட் இருந்தால் ஃப்ரீயா? கேட்டதே ஹெல்மெட். என்ன ஏ ஹெல்மெட் தான் டேய் ஹெல்மெட் தான் வேணுமென்று கேட்டது என்னதுக்கு? வேறு யார்ட்டையும் மோட்டர் சைக்கிளில் சேர்ந்து போகிறதுக்கு. தெரியல வரும். கொடுங்க கொடுங்க கொடுங்க. இன்னும் திருப்பி அழ போகிறான். அப்படி பேக் அவுட் விடுங்க வழியில். ரைட். பேக் எங்கே அலட்டுங்க? ஆ திருப்பி காட்டுங்க எங்களுக்கு ஒரு ஆடியோ. சைட் 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 சரி பின்பக்கம்.
லைக் எப்படி இருக்கு ஹெல்மெட் கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்க அப்பா தெரியும் வடிவாதின்னு பைக்கின் கலர்லேயே இருக்கா ஆ பைக்கின் கலர்லேயே இருக்கா அதுக்கு எதாவது எடுத்துருக்காங்களா என்ன சரி நீங்கள் ஹெல்மெட் கேட்டபடியே உங்களுக்கு ஹெல்மெட்டும் வந்திருக்கு தனியாக ஹெல்மெட் மட்டும் தரக்கூடாதுன்றதுக்காக பைக்கும் தந்துருக்குறேன் ஆ பெரிய கிஃப்ட் தானே என்ன இப்போ என்ன சொல்ல போகிறீங்க ஒய்ஃபுக்கு வேறு ஏதாவது சொல்லியிருக்கா நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா சொல்லி விடுங்க இல்லை லைசன்ஸ் எடுத்தால் காணும் ரைட் வேறு ஒன்றும் உங்கள்ட்ட எதிர்பார்க்க இல்லை சரியா மாயூரன் என்னைய விட சந்தோஷம் சரி இப்போ நாங்கள் மதுவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்போமே ஆ சரியில்லை தானே உங்களுக்கு இவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டவா செய்திருக்கிறா அதனால் ஆ மதுவுக்கு கிஃப்ட் வர பண்ணி எதிர்பார்த்தீங்களே மது ஆ சரி கொடுங்க இங்கிட்ட கொடுங்க ஆ கொடுங்க அதை என்னண்டு வாருங்க அதை எடுத்து நீங்கள் ஆ ஹெல்மெட்டா சரி எடுங்க வெளியே ஆ எங்க காடுங்க அப்படியா ஆக்டிவ் நல்ல ஹெல்மெட் சரி இந்த ஹெல்மெட் யார் தந்தா உங்களுக்கு வேண்டி தந்துருப்பீங்க இல்லை என்னென்னு சொன்னால் இப்போ மயூரனுக்கு இந்த ஹெல்மெட்டோட இந்த பைக் இருந்தால் மயூரன் உங்களை ஏற்றி கொண்டு போகணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஹெல்மெட் வேணும் தானே அப்படி நாங்கள் கொஞ்சம் பகுத்தறிவு யோசிச்சதால இந்த ஹெல்மெட் வேணும் நாங்கள் சரியா சந்தோஷமே அப்போ ஆ சரி இப்போ மயூரன் அந்த பட்டியை வச்சுட்டீங்களோ இப்போ இந்த ஹெல்மெட் அந்த பட்டி வச்சு நீங்கள் அது ஒரு கடுங்க திருப்பி அதுக்குள்ளுக்கு இன்னொரு பேப்பர் ஒன்று இருக்கும் பாருங்க என்னது ஹஸ்பண்ட் உள்ளுக்கு ஏதோ எல்லாம் எழுதியிருக்கு நிறைய பாரு தாங்களும் வாசிப்போம் காத்தடிக்குது என் காதல் தோழா உன்னை சேர்ந்த நாள் முதல் கவலை நான் அறியேன் காரணம் நீ அறிவாயோ கைகோர்த்து நடக்கையில் காதலனாய் தோளில் சாய்ந்து அழுகையில் தோழனாய் தாங்கி பிடிக்கையில் தாயாய் தட்டி கொடுக்கையில் தந்தையாய் நீ இருக்க கவலை எனக்கில்லை என்னவனே உன் கண்ணிமைக்குள் என்னை வைத்து காதலெனும் காவலிட்டு அன்பால் அரவணைத்து அனைத்துமாய் நீ இருந்து நான் ஏங்கிய அனைத்து பாசத்தையும் அப்பா என்ற உறவில் இருந்து நிறைவு செய்த என் அன்பு கணவனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இதே போலவே எப்போவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி காதல் முத்திரைகள் எல்லாம் பதிச்சு அழகா தன் கையாலே ஹேண்ட் ரைட்டிங் என்ன கூட ஆ நீங்கள் எழுதினது அழகான காதல் கடிதம் பொக்கிஷமாக வச்சிருங்க தான் கொடுங்க நீங்களே அவங்களுக்கு இவ்வளோ கிஃப்ட்டும் தந்தது அந்த மணிக்கூடு சண்டில் எல்லாமே அவதான் தந்தது உங்களுக்கு இதில் ஒன்றுமே பேர் ஒரு தந்தது ஆ ஆரம்பத்தில் சொல்லிட்டு போய் இந்த சரகிட்டீங்களே துசி வரைக்கும் போய் வந்துட்டீங்க சரி ஓகே நீங்கள் சொன்ன மஜ்ஜா நேரம்னு சொல்லி பார்ப்போமே இருக்கா அந்த தலைவரை கலட்டுங்க இவ்வளோ நேரம் காணையில்லைன்னு நீங்களே அவரை கலட்டுங்க தலையை பார்ப்போம் கலட்டினா நல்லா இருக்கும் அவருக்கு கலட்டி நீங்கள் இந்த கட்டை கட்டி இப்படி அழுகிறதுக்கு சுகமாக இருக்கு மஜ்ஜான் தானே என்ன இது ரைட் நான் இந்த இடத்துல கட் பண்ணி போடுவேன் அதையா ஓகே சரி இப்போ இது நான் இந்த இடத்துல டக்குன்னு உடைச்ச காரணம் என்ன நீங்கள் இனி ஃபீல் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது இது பிறந்த நாளில் எல்லாருமே கிஃப்ட் கொடுக்குறதான் சில கிஃப்ட்டுகள் வந்து மறக்க முடியாததாக இருக்கும் அது அவ்வளோ பொக்கிஷமாக இருக்கும் பெருமதியாக இருக்கும் அப்படி ஒரு பெருமதியான வெகுமதியான பரிசு தான் இது அவ்வளோதான் நாங்கள் சொல்ல முடியும் எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அவங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு உறவில் மகிழ்வில் இருக்கணும் அதே நேரம் வாழ்க்கையில் இன்னும் பல படிகள் தாண்டணும் தடைகள் தாண்டணும் இன்றைக்கு மோட்டர் பைக்
அடுத்தடுத்த பிறந்த நாள்களில் இன்னும் அதெல்லாம் மாறும். ஸோ அதனால் நாங்களும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மது என்ன சொல்ல போகிறீங்க? மதுவுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ எல்லாமே சொல்லியாச்சு. எப்போ? 12 மணிக்கோ? வாசித்ததுலேயே சொல்லியாச்சு. வாசித்ததுலேயே சொல்லியாச்சு அம்மா. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? என்ன சொன்னீங்க? இதுதான் ஷார்ட் அண்ட் நடுக்க கொஞ்சம் கூட இந்த வைஃப் தானே ஏதாவது சொல்லுவோம். இப்போ இவ்வளோ பெரிய கவிதையாக அவங்க தந்துருக்குறாங்க தானே உங்களுக்கு. அது அப்படி நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க உங்கள் வைஃப்? பொக்கிஷமே அதுதான். இதை விட வேறு ஒன்று சொல்கிறதுக்கு எல்லாருமே அப்படி தான் கொமனா சொல்கிறது. அது எல்லாரும் இல்லை. எல்லாரும் உருட்டுவாங்க, நான் உண்மையாக சொல்கிறேன் அப்படியோ? இல்லை எல்லாரும் உண்மையாக சொல்கிறாங்க, நான் உருட்டுறேன் அப்படியோ? எல்லாரும் உருட்டுவாங்க, நான் சரி இப்போ சொல்லுங்கள். ஏதாவது அவாக்கு மட்டும் நீங்கள் பர்சனலாக சொல்கிறேன்டா என்ன சொல்லுவீங்க? நான் சொல்கிறேன்டா நன்றி நன்றி தான் சொல்லலாம். இப்போ அவங்களை எதிர்பார்த்த விஷயங்கள் உங்கள்ட்ட இருந்து சரியா? பைக் எடுத்தது அதோட பற்றி ஒன்றும் சொல்லலையே நீங்கள்? அதை பற்றி ஒரு ஆசை இருந்தது. தெரியாது. சரி, இந்த என்வலப்பையும் நீங்களே அவங்களுக்கு கொடுங்க. இந்த என்வலப்பில் இருக்கிறது வந்து இந்த மோட்டர் சைக்கிளோட புத்தகம், அதோட இந்த ஏனைய டாக்குமெண்ட்ஸ்கள் இருக்குது பைக்கிൻ്റെ. சரியா? சரியா? நான் இதே அப்படியே கொடுங்க அவங்கள்ட்ட. கொழுவே இல்லையா? அதில் ஒரு கீட்டேக் இருந்ததல்லோ உங்களுக்கு? அந்த கிஃப்ட்டுகளோட கீட்டே கொண்டு இருந்ததல்லோ? ஏன்னு யோசிக்க இல்லையே? நிஜம் நீங்கள் எடுத்து நோடியாங்க. அது அதில் முருகன் படம் எல்லாம் போட்டிருந்ததில்ல? முருகன் காவலுக்கு தானே. முருகன் உங்களோட போய் துணையாக இருப்பார் பூக்கிலும் பேரத்திலும் என்று சொல்லி முருகன் கீட்டை பார்த்து பார்த்து யோசிச்சு எடுத்துருக்கிறான். சரியா? நீங்கள் முருகன் மாதிரி இல்லை. ஓகே. சரி, நாங்கள் இனி கேக் கட் பண்ணணும். இல்லை எல்லாம் கொழுவிட்டு தந்துட்டு அவசரம் ஒன்றும் இல்லை. திறப்ப ஒன்றுங்க. சரி, பண்ணிட்டீங்களே. யார் சொன்னது? அக்கான மூத்தது. அப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன். இவனுக்கு தேவையில்லை. வயசு போன இடங்கள் இல்லை, மூது எல்லாம் தெரியும். அப்போ எனக்கு தெரியும் இந்தளவு கட்டம் உண்டு. நான் நினச்சேன் சரி அதே போட்டு ஏதோ சின்ன ஒரு கிஃப்ட் ஏதோ ஒன்று தான் கொண்டு வர போகிறான்னு இந்த பைக் இன்னும் 9 10 மாதம் தான் பைக் எடுக்கிறது தான் முடிவில் இருந்து. பிறந்த நாளைக்கே வந்துட்டு தானே? பிறந்த நாளுக்கு பெருசாக பார்ட்டி பிளான் பண்ணியிருக்கு. எனக்கு தெரியாமல் இருந்திருக்கு. அப்போ முழு சேர்க்கிறேன் தான் என்ன உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு.